உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சில விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னதான் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. நான் இது யாருக்கு சொல்லுதேன்னா, வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள், ஓட்டு போடுற மக்கள், நம்ம மக்களுக்கு நான் சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை, எத்தனை பிரச்சனை, அது இவருக்கு அதிகமாக தெரியுமா இல்லை இவருக்கு அதிகமாக தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை துறைகள் இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு அதிகமாக தெரியுமா இவங்களுக்கு அதிகமாக தெரியுமா? இந்த துறைகளில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நேரடியாக போய் போகிற துணிச்சல் யாருக்கு இருக்கு? இவங்களுக்கு இருக்கா இவங்களுக்கு இருக்கா? அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு நீங்கள் முதல்ல சிந்தனை பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் 1000 ரூபா தானே, 2000 ரூபா தானே, 2500 ரூபா தானே அப்படின்னு சொல்லுறாங்க. ஏகப்பட்ட நலத்திட்டங்களாம் அறிவிக்காங்க. தமிழக மக்களோட பட்ஜெட்டு, அந்த தமிழ்நாட்டு அரசியல் பட்ஜெட்டே ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி ரூபா தான். ஆனால் இவங்களோட பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறாங்க. 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறாங்க. இங்கே கிடைக்கிறதே 4.5 லட்சம் கோடி தான் வருமானம். ஆனால் 30 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்க. அப்போ எவ்வளவு தூரம் இருக்காங்க? அது கொஞ்சம் சிந்திச்சே பண்ண முடியும். இந்த பணத்தெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்க? அப்போ விலைவாசி எல்லாமே கூடும். பால் விலை, சொத்து வரி, பெட்ரோல் விலை, பெட்ரோல்லாம் 200 ரூபாய் விற்கணும். சரக்குலாம் 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு விற்கணும். அரிசி, பருப்பு எல்லாமே விலை கூடிரும். இந்த பட்ஜெட்ல வச்சா இப்போ இவர் பட்ஜெட்ல என்ன சொல்றாருன்னா, கல்வி முழுக்க இலவசம், டாக்டர் படிக்கீங்களா படிங்க, இலவசம் அப்படிங்காங்க. இவங்க என்ன சொல்றாங்க, 20 லட்சம் ரூபா பிணையமில்லா தொகை நான் பிள்ளைங்களுக்கு படிக்க கொடுக்கேன். படிச்சுட்டு இவன் வரும்போதே 20 லட்சம் ரூபாய் கடன்ல இருப்பான். இவர் என்ன சொல்றாரு, பிள்ளைங்க எவ்வளோ நாளும் படிங்க, கடனே கிடையாது அப்படிங்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சிடணும். இன்னொன்று என்னன்னா, எலெக்ஷனில் ஒருவேளை விஜய் ஜெயிச்சாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படின்னாலே விஜய் உயிருக்கு ஆபத்து. 3 நபர்களால் விஜய் உயிருக்கு ஆபத்து. அவர் கூட இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. நீட்டாக நடிக்க போகலாம் விஜய் அவர்கள். இன்னொன்று என்னென்னா, ஆரம்பத்துலேருந்து நீ கவனிச்சுட்டு வரீங்க, அறிவு சார்ந்த விஷயம் அதிகமாக யார் பேசுகிறான்னா, இவர் பேசுகிறாரா இவர் பேசுகிறாரா? அறிவு சார்ந்த விஷயம் வேற ஒன்றும் இல்லை. கொள்கை தலைவர்னு சொல்லி காமராஜரை சொல்லுதாரு. காமராஜர் புத்தகத்தை எடுத்து எல்லாரும் படிங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. பெரியார் புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. அஞ்சலி அம்மாள் புக்கை எடுத்து படிங்கன்னு சொல்லலை. வேலுநாச்சியார் அம்மா அவங்க புத்தகத்தை எடுத்து படிங்கன்னு சொல்ல, அம்பேத்கர் புத்தகத்தை எதுவும் படிங்க. இவர் மட்டும்தான் அடிக்கடி புத்தகத்தை படிங்க, அறிவு வரும், அறிவை பெருக்கு வைங்கன்னு சொல்ல. இவர் ஒரு விஷயமா சொல்லுதாராம், படிங்கன்னு சொல்ல மாட்டேங்காரு. இவர் படித்ததையாவது சொல்லலாம்னா ஒன்றும் கிடைய மாட்டேங்குது. வெறும் வெற்று வாக்குறுதிகள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட்ல இருந்து 1000 ரூபா துட்டு நீங்கள் வாங்குனீங்கன்னா, அது நீங்கள் உங்கள் தாத்தாவுக்கு ஆகட்டும், உங்கள் அப்பாவாகட்டும், உங்கள் பையனாகட்டும், பேர குழந்தை எல்லாருமே என்ன ஆகும், அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும். ஆனால் உங்கள்கிட்ட இருந்து 3 மடங்கு வரி வசூல் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு யாராவது தெரியுதா? கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்தீங்களா? 2500 ரூபா தராங்கன்னா எங்கேருந்து தருவாங்க? கவர்மெண்ட் லாபத்தில் ஓடுதா? 10.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குது. அதில் வட்டி மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் கட்டிகிட்டு இருக்கோம். அப்போ இதில் 2500 ரூபா தாரேன், அதை தாரேன், இதை தாரேன்னு ஒரு பவுன் தங்கம் தாரங்க இருக்கு தாய் மாமன் சீரில் இருந்து. இவர் வீட்டில் இருந்தால் கொடுக்காரு கிடையாது. ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் திருமணம் நடைபெறுது. 1 லட்சம் திருமணத்துக்கும் கொடுத்தாச்சுன்னா என்னாச்சு, 1 லட்சம் பவுன் வருது. இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? கடன் வாங்கினாலும் என்ன ஆகும், வரி உயர்த்தணும், சொத்து வரி, எல்லா வரியும் உயர்த்தணும். இதை யாராவது சிந்திச்சிங்களா? இவர்கிட்ட கேட்டிங்களா? கேட்க முடியுதா? ஐயா, உன் பட்ஜெட்டே 30 லட்சம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் கொடுத்திய, இது எங்கேருந்து எடுப்பீங்க, யார்கிட்ட கடன் வாங்குவீங்க, எப்படி இது ஈடுகட்டு செய்வீங்கன்னு இவர்கிட்ட கேட்டிங்களா? கேட்கவே. இவர்கிட்ட கேளுங்க,
உன் திட்டம் என்னப்பா திட்டம், இதுக்கு எப்படிப்பா செயல்படுத்துவேன் நீட்டாக கிளம்பி இவர் நீட்டாக பதில் சொல்லிவிடுவார். இவர் எழுதி கொடுத்தது தான் படிக்காரு, அது மட்டும் கிடையாது, இன்னொரு ஆள் எழுதி கொடுத்தது இவர் மனப்பாடம் பண்ணி நடித்து படிக்காரு. இதில் இன்னொன்று வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எழுதி கொடுத்து படிக்கிறதுக்கு சம்பளமும் வாங்கியிருந்தாரு. அப்போ இந்த அளவுக்கு இருக்கு. வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா, வருஷத்துக்கு 1000 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுதார் இவர் திரள் நிதி வாங்குதார். இவர் நல்ல விஷயம் என்ன விஷயம் பண்ணாலும் சரிதான், ஃபோட்டோ எல்லாம் பண்ண மாட்டார். இவர் ஃபோட்டோலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு இவர் பண்ணுறாரு. நல்லது யார், கெட்ட விஷயம் என்ன ஏதுன்னு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 5 வருஷம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. இந்த 2026 இருந்து 2031 வரை நீங்கள் பயங்கரமாக கஷ்டப்படுவீங்க. நீங்கள் 2021 இருந்து 26 வரை எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க? சாலை ஒழுங்காக கிடையாது, குடிநீர் ஒழுங்காக கிடையாது. இருக்கிற நீங்கள் சின்ன விஷயம் நினச்சி பாருங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைலாம் குடிநீர் குடிச்சிருப்பீங்க, அப்படி கையால் போட்டு குடிச்சிருப்பீங்க, இல்லை அடிக்கடி வந்துருப்பீங்க. இப்போ அதெல்லாம் வருதா? வரல. ஏன் வரல? உங்களுக்கு வாட்டர் கேன்ல இருந்தால் வருது துட்டு. இப்போ சாலை ஒழுங்காக போடலை. ஏன் போடலை? ஏன்னா உங்கள் பைக்கு 60 கிலோமீட்டருக்கு போகுது, ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 60 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா அதை 30 ஆக்கணும். 2 லிட்டர் பெட்ரோல் போடணும். அப்போ சாலை அதிகமாக டேமேஜ் ஆனாச்சான் என்ன ஆகும்? நீ 1 லிட்டர் பெட்ரோல் போட்டால் 30 கிலோமீட்டர் தான் போகும், 2 லிட்டர் பெட்ரோல் போட்டால் தான் 60 கிலோமீட்டர் போகும். அப்போ என்ன செய்யணும்? சாலையை உடச்சி போகணும். அங்கேயும் கமிஷன் இருக்குது. சாலை போட்டுட்டேன்னு சொல்லி கையெழுத்து அங்கே இங்கேன்னு கையெழுத்து வாங்கி வம்பாக்கிடுவாங்க சாலையை. பெட்ரோல் நமக்கு தான் இழப்பீடு. ஒரு லிட்டர் பெட்ரோல் நம்ம அடித்தோம் அப்படின்னா 35,000 ரூபா. நமக்கு 35,000 ரூபாயிலேருந்து 35 ரூபா 45 ரூபா அரசுக்கு போகுது. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடித்தா என்ன ஆகும்? குடிகாரன் டெய்லி குடிக்கான், டெய்லி 200 400 குடிக்காங்க. இதெல்லாம் அரசு போகுது. இப்போ மறுபடியும் என்ன செய்தாங்க? வரியை மட்டுமே வச்சு நம்பி வர்றீர்கள். ஏதாவது தொழில் பெருக்கத்துக்கு வராரா? இவர் மட்டும்தான் தொழில் பெருக்கம், நான் இந்த விஷயம் செஞ்சால் இந்த தொழில் பெருக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவேன். அரசியல் இவருக்கு தேவையில்லாதது. விஜயகாந்த் வந்தார், விஜயகாந்துக்காக ஒரு ஆதாரம் கொடுத்து சேர்த்து வச்சிடலாம், அதுவும் செவிக்கலை. தமிழக மக்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு இவங்களுக்கு கொடுங்க, முக்கியத்துவம் இவங்களுக்கு கொடுங்க முதல்ல. அதுக்கு அடுத்த 5 வருஷம் இவங்களுக்கு கொடுங்க. இதான் கரெக்டு. ஒருத்தர் வரிசையில் போகிறாரு, வரிசையில் முதல்ல போகிறவருக்கு தானே முன்னாடி கொடுக்கணும். பின்னாடி இருந்து திருதுப்புன்னு வந்துட்டு ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது சரியாகுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. வாய்ப்பு கொடுக்கட்டும். எப்படி கொடுக்கணும்? 5 வருஷம் திரையில் நடிக்காமல் நல்லா இணைஞ்சிக்கலாம். மக்கள் பணியை ஃபுல்லாக கவனித்து, ஃபுல்லாக தேர்தலை ஃபுல்லாக கவனித்து அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு டிரைவர் இருக்கார், புது டிரைவர், லைசன்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் வண்டியை ஓட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்க உங்கள் ஃபேமிலியோட, நீங்கள் சம்மதிப்பீங்களா? சம்மதிக்க மாட்டீங்க. ஏன்னா இவர் புது டிரைவரு, நீங்கள் போய் இடிச்சிடுவார் அப்படின்னு. இதே மாதிரி தான் இவரும். இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இவர் 15 வருஷம் 16 வருஷம் கட்டிட்டு இருக்காரு. இவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், அதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுத்து பார்ப்போம். நீங்கள் தமிழக மக்கள் இவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சிரமப்படுவீங்க. எல்லா விலையும் டபுள் ஆகும். சரக்கு விலையில இருந்து பால் விலை, அத்தியாவசிய பொருள் எல்லாமே, வீட்டு வரி, சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாமே, நீங்கள் சாப்பிட்றது எல்லாத்துக்குமே வரி அதிகமாக உண்டு. ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு அதிகமான வரி உங்கள் மேலே தலையில் சுமத்தப்படும். ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் 500 ரூபா ஜாமான் கொண்டு போனாலும் ஒரு 3-4 ஜாமான் தான் வாங்கி 500 ரூபா காலியாக போயிடும். இதில் இவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு இவரோட பட்ஜெட்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதிகமான வரி ஆகும். இப்போ நார்மலாக ஒரு 20,000 ரூபா உங்களுக்கு மாதம் சம்பளம் ஆகுது அப்படின்னா இவர் 60,000 ரூபா ஆகும். ஏன்னா வரியை பூரா கூட்டணும், விலைவாசி பூரா உயரும். அது உங்களுக்கு கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேங்கிங்க. வெறும் 2,500 ரூபா தரேன்னா நீங்கள் அழகாக போட்டுருந்தீங்க வாக்கு. அப்படி போடாதீங்க தயவு செய்து.
சிந்திச்சு செயல்படுங்க. உங்கள் குழந்தைகள் அதிகமாக படிக்கணும். எவ்வளோ நாளும் படித்தாலும் இவர் என்ன செய்கிறாங்க, ஃப்ரீ, இலவசமாக என் பிள்ளைகள் எவ்வளோ நாளும் படிக்கணுங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நான் பிணையம் எல்லாம் 20 லட்ச ரூபா கடன் கொடுக்கேன் அப்படிங்கிறாரு. ஒரு பிள்ளை படித்து அந்த கடன் சுமையோடு தான் படித்து வெளியே வரும். இவர் அப்படி கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளோ டாக்டர் படித்தாலும் இன்ஜினியர் படித்தாலும் என்ன படித்தாலும் சரி தான் இலவசம் அப்படிங்க. அதனால் நீங்கள் இதை பார்த்து கவனித்து ஓட்டு போடுங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, விஜய் உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து வரும். விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா 3 நபர்களால் விஜய் உயிருக்கு ஆபத்து. நம்ம எலெக்ஷன்லேயே கொஞ்சம் முன்னாடி பாருங்கள், ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க, 6 மாதம் 1 வருஷத்துலேயே அந்த அம்மாவை இதாகிட்டாங்க. இன்னும் வரை யாரு கண்ணா என்ன ஏதனே கண்டுபிடிக்கல. அதுக்கு மாற்றா யார் வாரா என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் கூர்ந்து எம்ஜிஆர் அவரும் அப்படி தான் இதாகிட்டார். அதுக்கு முன்னாடி பாருங்கள், அண்ணாதுரை ஜெயிச்சு 1 வருஷம் 6 மாதத்துலேயே அவங்களையும் இது பண்ணிட்டாங்க. அதனால் விஜய்க்கும் அந்த இது இருக்குது 3 நபர்களால். அதனால் நீங்கள் பார்த்து கவனித்து இது பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.